இன்னைக்கு வாழக்கூடிய நிறைய பேர் ரொம்பவே அவசரப்பட்டு கொண்டவங்களாக இருக்காங்க இல்லையா? லைஃப்பில் சின்ன விஷயம் நடந்தாலும் கூட அதை ரொம்ப பெருசாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதாவது இது வரைக்கும் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. தனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள், துன்பம், இன்பம் வந்து சேர்ந்தது போல ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த லைஃப் அப்படிங்கிறது ஒரு திரை மாதிரி. அதில் நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு மெமரி மாதிரி. நம்ம மனசில் என்ன சேவ் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதுதான் திரையில் தென்படும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கொள்கிற வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்காது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மகிழ்ச்சிக்கு புறம்பாக எதெல்லாம் நடக்குதோ அதை மனசார ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துல அவங்க அப்படி தான் நடப்பாங்க, அவங்க அந்த இடத்துல அப்படி தான் பேசுவாங்க, அவங்களுடைய குணையியல்புக்கு ஏற்ப அந்த இடத்துல அவங்களுடைய வேலைப்பாடு அப்படி தான் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். லைஃப்பில் என்னதான் பெரிய அடியப்பட்டாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளணுமே தவிர திருப்பி அடிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு சிற்பியின் கைக்குள் சிக்கிய கல் பல அடியப்பட்டதுக்கு பின்னாடி சிலை அப்படிங்கிற அழகான நிலையை அடையுதா இல்லையா? இதே மாதிரி தான் மனிதர்களுடைய வாழ்க்கையும். வாழ்க்கை அப்படிங்கிற வலைக்குள்ள நஷ்டம், கஷ்டம், துன்பம் அப்படிங்கிற பல அடியப்பட்டதுக்கு பின்னாடி தான் மனிதனால இன்பம் அப்படிங்கிற அழகான நிலையை அடைஞ்சிட முடியும். நான் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே புரியும்.